எம்பார்மிங் ப்ராசஸ் பண்ணிட்டா அவங்க சர்டிஃபைட் ஃபார் 60 டேஸ் ஃப்ரீசரில் வைக்கிறோமோ இல்லையோ வந்து 60 டேஸ் வந்து பாடி வந்து ப்ரிசர்வாக இருக்கும். 1 இயராக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி எங்ககிட்ட இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி நாங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இங்கே ப்ராப்பராக இங்கே அஸ்திலாக்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். 3 சைட்லேருந்து உங்களுக்கு கூலிங் வரும் சார். பாட்டம் வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்டீலில் டிஃபால்ட்டாக கூலிங் ஏறிடும். இங்கே வந்து உங்களுக்கு ஐஸ் கட்டியே உங்களுக்கு தெரியும். தெரியுது இந்த கான்செப்ட் என்ன, பாடி வந்து 3 சைடில் இருந்து ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் பர்ஃப்யூம் அடித்தா கூட இந்த இடத்துல ஸ்மெல் வராது, நியூட்ரலாகவே தான் இருக்கும். ஓகே. ரீசன் வந்து அந்த பியூரிஃபையர் பண்ணிட்டு வர முடியாதவங்க யாராவது பார்க்கணுன்னா கூட அவங்களுக்கு அந்த யூடியூப் லிங்க் கொடுத்துட்றோம். வரவே முடியலனாலும் அவங்க எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம். லாஸ்ட் ரைட்ஸ் Holidays-nale, adu namma GT Holidays da. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம், நான் ஜார்ஜனோ. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அதிநவீனமான ஒரு மார்ச்சுவல் தான் இருக்கும். இது அரசாங்கமும் ஃப்ளைங் ஸ்குவாட் அப்படிங்கிற ப்ரைவேட் கம்பெனியும் சேர்ந்து நடத்துகிற மார்ச்சுவரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியிலேருந்து பார்க்கும்போதே 99.99% அதாவது ஜெர்ம்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச்சுவரிக்கு போன ஃபீலிங்கே உங்களுக்கு கிடையாது. அவ்வளோ சுத்தமாக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த கோல்டன் பாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாக்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ ப்ராசஸ் வச்சுருக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் சொன்ன அந்த 99.99% ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த ஜெர்ம்ஸ் இருக்கிற அந்த இடம். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு பெரிய கிளீனர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது பாக்டீரியா கிளீனர்னு சொல்லக்கூடிய அந்த கிளீனர் அங்கே தான் இருக்குது. வாங்க, இங்கே வந்து அத்தாரைஸ்ட் இல்லாத யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக எழுதி போட்டிருக்காங்க. நமக்காக மட்டுமே இந்த கதவுகள் திறந்து இருக்குது. இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே அந்த ஜெர்ம்ஸ் ஃப்ரீ எக்யூப்மெண்ட் தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க, இந்த எக்யூப்மெண்ட் கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட்டை கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஜெர்ம்ஸ் ஃப்ரீ பண்ணுது. ஸோ அங்கேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வச்சுருக்கிற இடத்த நீங்கள் பார்த்துருக்கீங்க. எண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 கிட்டத்தட்ட 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 பாக்ஸ் வச்சுருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெல் சொஃபிஸ்டிகேட்டடோடு இருக்கிற பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸோட அளவு நீங்கள் திறந்து காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த வளர்த்திருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி மேலே வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஒரு ரொம்ப குண்டான ஆளோ இல்லாட்டி உயரமான ஆட்களோ வந்தால் கூட அவங்க ஃபுல்லாக கவர்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஷஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக அங்கே இருக்கிறவங்கள்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் வணக்கம். நாங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹைடெக்காக இருக்கிறத நல்லா உணர முடிஞ்சிச்சு. இப்போ ஏகப்பட்ட பாக்ஸஸ் இருக்குது. முதல்ல இந்த பாக்ஸில் அங்கே -3 அப்படின்னு போட்டிருக்கலாம். அது என்ன ப்ரோ அங்கேருந்தே நம்ம சார்? இது வந்து இப்போது பாக்ஸ்க்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் இப்போ கரண்ட்டாக -3 இருக்குது. சரி, பேசிக்காக பாக்ஸ் ஆன் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சர் 24 22 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இது -30 வரலும் மெயின்டைன் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் -30 வரலும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ரெடி பண்ணுறது நார்மல் நம்ம வீட்டில் இருக்க இறந்தவங்களுக்கு வைக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ் 0 to -1 அந்த அவ்வளோதான் மெயின்டைன் ஆகும். அதுலேயும் நான் அங்கே வச்சிருக்க ஸ்பெஷல் ஃப்ரீசர் பாக்ஸ்லேயும் -25 அந்த ரேஞ்ச் வச்சுருக்கோம். கூட இந்த வந்து நம்ம ஸ்டோரேஜுக்காக லாங் பீரியட் வைக்கிறதுனால இன்னொரு 5% அதிகமாக்கியிருக்கோம். ஓகே, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சில பாக்ஸஸ் வந்து -1 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் அதோட பீரியட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளை வந்து மேக்ஸிமம் ஒரு 3 நாள் வைக்கலாம், அவ்வளோதான் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை நாள் வரைக்கும் அவங்களை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம்? நம்ம வந்து இப்போ -35 போது ஒரு பாடி வந்து டோட்டலாகவே ஃப்ரீஸ் ஆகிடுது. இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு டீகம்போஸ் ஆன பாடி நீங்கள் ஒரு 50% டீகம்போஸ் ஆன பாடி கொடுத்தீங்கனாலும் ஒரு 30 டேஸ் கழிச்சு நீங்கள் எடுக்கும்போது -50% அந்த 50% டீகம்போஸ்லேயே தான் இருக்கும். அதுக்கு மேலே 1% கூட அதிகமாகாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இதுக்கு உள்ள ஆட்கள் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் மூலமாக ஏதாச்சும் வந்து பேசிக் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் இல்லாமல் பண்ணுறது தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். எம்பார்மிங் ப்ராசஸ் இருக்கும். எம்பார்மிங் ப்ராசஸ் பண்ணிட்டா அவங்க சர்டிஃபைட் ஃபார் 60 டேஸ் ஃப்ரீசரில் வைக்கிறோமோ இல்லையோ வந்து 60 டேஸ் வந்து பாடி வந்து ப்ரிசர்வாக இருக்கும். அந்த எம்பார்மிங் பண்ண வேணாம், லிக்விடு ஏற்ற வேணாம், ஃபார்மாலின் ஏற்ற வேணாம். ஏன்னா அவங்க வந்து கட் பண்ணி வெயினில் வந்து ஃபுல் ஃப்ளூயிட்ஸ் ஏற்றுவாங்க. அது தேவையில்லை. ஒரு 1 வீக் இப்போ எல்லார் வீட்லேயும் ஃபாரினில் இருக்கிறாங்க, வரலும் வைக்கணும், ப்ரிசர்வ் பண்ணணும். இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் ரொம்ப நாள் வைக்க முடியலை. இப்போது ஒரு வீட்டில் டெத்துனா அந்த அப்பார்ட்மெண்ட்டும் ஒரு ஃப்ளோருக்கே 4-5 பேர் இருக்கிறாங்க. 4-5 ஃபேமிலி இருக்கும்போது அந்த டெத் எடுக்கிறவர்களும் அவங்களாலையும் ஃப்ரீயாக இயங்க முடியாது. அதுக்காக ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அதே மாதிரி ஃபாரின்லேருந்து வரலும் ஸ்டோரேஜ் பண்ணணும், பாடி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், அந்த கான்செப்ட்டுக்காக பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எவ்வளோ கூலிங்காக இருக்குது? பார்க்கலாம். இப்போது நான் திறக்கும் போதே அது எவ்வளோ கூலிங்காக இருக்குது அப்படின்னு நல்லா உணர முடியுது. இன்ஃபேக்ட் இங்கே வந்து 3 சைட்லேருந்து உங்களுக்கு கூலிங் வரும் சார். பாட்டம் வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்டீலில் டிஃபால்ட்டாக கூலிங் ஏறிடும்.
இங்கே வந்து உங்களுக்கு ஐஸ் கட்டியே உங்களுக்கு தெரியும் பாருங்க. இங்கேயும் தெரியுது, இங்கேயும் இருக்கு, மேலேயும். இந்த கான்செப்ட் என்ன, பாடி வந்து 3 சைடில் இருந்து ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகே. இன்னும் உங்களுக்கு -10 -25 போது இவ்வளோ மினிமம் ஒரு 5 inch to 6 inch ஐஸ் மட்டும் ஃபார்ம் ஆகும் இந்த பாக்ஸில். சூப்பர் ப்ரோ. அந்த மாதிரி -25ல் மெயின்டைன் பண்ணும்போது அவன் பாடி வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே 6 hours ஆகிடும், ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி ஆகிடும். சூப்பர். ஸோ இந்த நான் ரூமுக்கு வரும்போதே இப்போ நான் பார்த்தேன், நீங்களும் மாஸ்க் போட்டு இல்லை, நானும் மாஸ்க் போடல. ஏன்னா அங்கே இருக்கிற 99.99% ஜெம்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சார்? இப்போ இந்த ரூமில் மார்க்கெட்டில் வச்சிருக்கிறது வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஜெம்ஸ் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணுறது. ஹெப்பா வைரஸ்லேருந்து யூவிலேருந்து நார்மலாக யூவி வித் ஹெப்பா வைரஸ் ஃபில்டரோட மெயின்டைன் ஆகுது. ஓகே. இது காஸ்ட்டே வந்து 45,000. இந்த அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட் மெயின்டைன் பண்ணுறது மட்டுமே அந்த ஜெம்ஸ் ஃப்ரீ வந்து டிஃபால்ட்டாகவே எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். ஓகே. உங்களுக்கு இந்த ரூமில் வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லாத காரணம் இது வரும் நம்ம எல்லா போஸ்ட்மார்ட்டம் கேசஸ் எம்பாமிங் கேஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த விதமான ஸ்மெல்லும் உங்களுக்கு இங்கே இருக்காது, வரல. ஆமாம். எதனாலன்னா நீங்கள் பர்ஃப்யூம் அடித்தா கூட இந்த இடத்துல ஸ்மெல் வராது, நியூட்ரலாகவே தான் இருக்கும். ஓகே. ரீசன் வந்து அந்த பியூரிஃபையர் பண்ணிடும். ஓகே. ஸோ என்ன நீங்கள் ரூம் ஃப்ரெஷ்னர் அடித்தா கூட அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் ஸ்மெல்லும் இருக்காது. ஓகே. அதனால எல்லாமே பியூரிஃபை பண்ணிடும் உங்களுக்கு. சூப்பர். ஸோ இப்போ நம்ம இப்போ வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை நம்மளுடைய பாடியில் பாக்டீரியாவோ வைரஸோ இருந்தால் கூட இப்போ அது அழிச்சிருமா? மெயினாக வந்து இப்போது ஒரு இறந்தவங்க எந்த டிசீஸ்னால வேணாலும் இறந்துருக்கலாம், அதனால கூட இருக்கவங்க பாதிக்கக்கூடாது. ஓகே. இது வந்து நம்ம மார்ச்சரி இல்லாமல் வெஹிக்கிளையும் மெயின்டைன் பண்ணுறோம். வெஹிக்கிள் அண்ட் ஆம்புலன்ஸ் ரெண்டுத்துலையுமே மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ அங்கே வந்து நிறைய ஸ்விட்சஸ் பார்க்க முடியுது, சில கண்டக்டர்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக சார்? இது வந்து இப்போது வந்து நாங்கள் முன்னாடி கோவிட் டைமில் பண்ணது சார், விர்ச்சுவல் ட்ரிபியூட். கோவிட் டைமில் என்னென்ன ஆச்சுன்னா, யாராலையும் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு லாஸ்ட் ரைட்ஸ் கொடுக்க முடியாது. அதனால வீடியோவில் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணோம். வீடியோவில் பண்ணும்போது வந்து வெஹிக்கிள்லே கேமரா செட் பண்ணி அது மூலியமாகவே ப்ரொவைட் பண்ணோம். இப்போ வந்து இங்கே ஸ்டோரேஜ் பண்ணிவிடுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு மெம்பர் வந்து இறந்துருக்காங்க, அவங்களால பார்க்க முடியாத ஃபில்ம் வந்து அதுக்கான ஸ்பெஷல் ஃப்ரீசர் பாக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாக்ஸ்லேயே வித் கேமரா அட்டாச்சு, லைவ் ஸ்ட்ரீமிங் 24/7 வந்து அவங்க வீட்டிலேருந்தே மானிட்டர் பண்ணலாம். ஓகே. ஆனால் அது வந்து இந்த பாக்ஸில் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு இருக்கிற இது வந்து அதுதான் சார் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதே டெம்பரேச்சர் அதில் மெயின்டைன் ஆகும். வந்து இங்கே எப்படி உங்களுக்கு க்ளோஸ்டு டபுள் லேயர் வருதோ அது சிங்கிள் பாக்ஸ் தான். ஓகே. இது வந்து டபுள் டயர் வந்து உங்களுக்கு மேலேயும் பாடி வைக்கலாம், கீழேயும் வைக்கலாம். அதில் வந்து சிங்கிள் பாடி தான் வைக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோம் சில ஆம்புலன்ஸில் கூட நீங்கள் பாக்ஸில் வச்சுருந்தீங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் வேறு எந்தெந்த பாக்ஸில் வச்சுருக்கீங்க, எங்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க? சரி, இப்போ நிறைய பேசிக்லேருந்து இப்போ வர முடியாதவங்க யாராவது பார்க்கணுன்னா கூட அவங்களுக்கு அந்த யூடியூப் லிங்க் கொடுத்துட்றோம். வரவே முடியலனாலும் அவங்க எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம் லாஸ்ட் ரைட்ஸ். அதே மாதிரி லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் வீட்டிலேருந்து கிரிமேஷன் கிரவுண்ட் எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள் வந்து நம்ம கிளாஸ் வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஆஃப்டர் வந்து எக்ஸ்சிஎம்ஸ்க்கு பண்ணும்போது மக்களால் அவங்களோட ஃபேஸ் பார்க்க முடியல. அந்த பார்க்க முடியாதனால ரொம்ப ஆக்ரோஷமாக நாங்கள் பார்க்குற அக்ரெசிவாக இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணது தான் வந்து கிளாஸ் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் வெஹிக்கிள் வந்து மக்களுக்கு சேர வந்தது எப்போ வந்துச்சுன்னா, ஆஃப்டர் கோவிட் டைமில் தான் வந்து பாடியை கிட்ட போய் தொட முடியாது, ஆனால் பார்க்கணும். ஹாஸ்பிட்டல்லேருந்து டேரெக்டாக கிரிமேஷன் கிரவுண்ட் தான் சார் போய்கிட்டு இருந்தது. கிரிமேஷன் கிரவுண்ட் போகும்போது அட்லீஸ்ட் வீட்டுக்கிட்ட போய்ட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு, என்ன நம்ம இந்து கல்ச்சர்லேயும் சரி இதுவும் ஒரு ப்ரேயராவது பண்ணணும். கிறிஸ்டின்ஸு இந்துஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு ப்ரேயர் பண்ணணுன்ற விருப்பப்படுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் ரிச்சுவல்ஸாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறோம். ஓகே. இப்போ இங்கே வந்து க்ளீனிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ், ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் கூட. ஏன்னா அடுத்தடுத்து ஆட்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகாதாரம் ரொம்ப முக்கியம். இப்போ பெட்டியை பார்க்கும்போது நாங்கள் பார்த்த டெடிக்கேட்டாக 2 ஒர்க்கர்ஸ் இங்கே வச்சுருந்தீங்க, க்ளீனிங் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு எவ்வளோ மெனக்கிட்டுருந்தீங்க? சார், இது வந்து ஈக்குவல் டு ஐசியூவாக நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். ஃபியூமிகேஷன் ப்ராசஸ் தான். டிஃபால்ட்டாக அந்த கெமிக்கல் வந்து நாங்கள் ஒரு பாயிலிங் இதில் ஊற்றி வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறோம். அது வந்து எவ்ரி பாக்ஸுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். அது இல்லாமல் ரெகுலராக க்ளீனிங், லைசால், டெட்டால் எவ்ரி ட்ரிப் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்டோரேஜ் நாங்கள் பண்ணுறோம், அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் க்ளீனிங். அது இல்லாமல் ரெகுலராக மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை நாங்கள் ஃபுல் க்ளீனிங் அது மெயின்டைன் பண்ணி தான் ஆகும். சூப்பர். ஸோ கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா ஒரு பாக்ஸுக்கு 3 தடவை ஒரு நாளைக்கு க்ளீனிங் ப்ராசஸ் போயிடுமா? கண்டிப்பாக ஆகும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஒரு ஹால் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே பர்பஸ் என்ன, அதையும் போய் பார்த்துடலாமா? ஓகே. இப்போ உள்ளே வரும்போது இப்போ நான் பார்த்த ஆட்சி வந்து அஸ்தி லாக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அஸ்தி லாக்கருடைய பர்பஸ் என்ன முதல்ல? சரி, இப்போ வந்து நம்ம வந்து கிரிமேஷன் வந்து ஈவெண்ட் மாதிரி, இப்போ பர்டிகுலராக ஒரு ஃபங்க்ஷனாக எப்படி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்ம வந்து 1 ஸ்டாப் ஃபார் ஃபியூனரல்.
ஓகே. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பாடி வந்துருச்சு ஓகேங்களா. அவங்கள வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அங்கே வீட்டில் கிரிமேஷனுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அவங்களோட ரிச்சுவல்ஸ் பர்டிகுலர் கேஸ்ட் அண்ட் ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி ரிச்சுவல்ஸும் பண்ணி தரோம். ரிச்சுவல் பண்ணி தந்து அவங்களுக்கு நியர்பை கிரிமேஷன் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு அவங்களை கைட் பண்ணி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் ஸ்லாட் எதில் ஃப்ரீயாக இருக்குன்னு அவங்களுக்கு புக்கிங்க்கு கைட் பண்ணிவிட்டு, கிரிமேஷன் வரலும் கிட்ட இருந்து வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிரிமேஷன் வரலும் கிட்ட ஃபுல் சர்வீஸ் பண்ணி A to Z. கிரிமேஷனும் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அஸ்தியை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு 16 நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் கரைக்க போகலாம். டே டு டேட் அன்றைக்கி பீச்சுக்கு எடுத்துகிட்டு போனாலும் நம்ம பீச்சுக்கு வெளியிலேயே கரைக்காம காசியில் கூட போய் கரைக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் சார். இப்போது இங்கேயே வந்து ஸ்டோராக இருக்கிறது வந்து ஒருத்தவங்க வந்து இங்கே பண்ணிட்டாங்க, ராமேஸ்வரம் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்களோட இது வந்து அஸ்தி வந்து காசிக்கு போகிறாங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் போகிறதுக்காக 1 இயராக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கு இப்போ அஸ்தி இருக்குது. இதுலையா? இதில் இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷமா இங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி எங்ககிட்ட இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி நாங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இங்கே ப்ராப்பராக இங்கே அஸ்தி லாக்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இயர் வைஸில் அவங்களோட இது வந்து எங்கே போயிட்டு அவங்க கரைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது நம்ம சேஃபாக வச்சுருக்கோம். ஓகே. இப்போ இது வந்து கவர் பண்ணுறதுக்கு உள்ள ஏதாச்சும் ப்ராசஸ் இருக்கா? இல்லை சார், நம்ம வந்து ஏதாச்சும் இருக்கா? அவங்க பானையில் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம சேஃப்டிக்கு வந்து பிளாஸ்டிக் மாற்றிட்டு பபுள் ட்ராப் பண்ணி அவங்களோட நேம் இது பண்ணி வச்சு. ஓகே ப்ரோ, உள்ள இவ்வளோ ஸ்பேஷியஸாக ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. இந்த ஸ்பேஸுக்கான நோக்கம் என்ன ப்ரோ? சார் இது வந்து ரிச்சுவல் ஹால். ஓகே. இப்போது சில பேர் வீட்டில் இட வசதி இல்லை கெஸ்ட்டு வந்து போகிற அளவுக்கு இட வசதி இல்லாமல் இருக்கலாம். பர்டிகுலர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அங்கே வச்சிக்க முடியல, ஒரு 1 or 2 days வச்சிருந்து பண்ண முடியலன்னும் போது இங்கே ஃப்ரீசர் பாக்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஓகே இங்கே பாடியை இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸோ இறுதி சடங்கு இங்கே நடக்கும். இங்கே நடக்கும். ஓகே. ஸோ மேபி ஹிந்துஸ்க்கு இறுதி சடங்கு மாதிரி ப்ரேயர் மீட்டிங் கூட நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஓகே. இங்கே இருந்துட்டு நம்மளே இங்கேருந்து கிரிமேஷன் கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைனல் ரைட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இங்கே வந்து சவுண்ட் சிஸ்டம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. இது வந்து அந்த நீங்கள் யாராவது பேசணும்னா ப்ரேயர் ஆளுக்காக மீட்டிங் பேசணும், ப்ரேயர் ஆளுக்காக பண்ணது. ஸோ இங்கே வந்து எத்தனை பேர் உட்காரலாம் இதோட அந்த பில்டிங்கில் ஏதாச்சும்? ப்ராப்பராக செக் பண்ணால் 100 members உட்காரலாம். ஓகே. ரிச்சுவல் உங்களுக்கு ஸ்பேஷியஸாக பண்ணால் ஒரு 70 to 80 members தாராளமாக உட்காரலாம். ஓகே. ஸோ இந்த ரூம் நான் பார்க்கும்போது கூடவே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, ஸோ பாத்ரூம்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் தனித்தனியாக லேடிஸ் ஜென்ட்ஸுன்ட்டு இருக்குது. என்ன விஷயத்துக்காகனா ரிச்சுவல்ஸ் முடிச்சோடனே எல்லாம் முடிச்சுட்டு குளிப்பாங்க. சில இடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வருது. ஊர் சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து என்னென்னா அந்த ஆத்மாவை வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கும் இங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டோம். பாத்ரூம் அந்த கொல்லி வைக்கிறவங்க குளிக்கிறதுக்கு, அதே மாதிரி செப்பரேட்டாக வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ரெஸ்ட் ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த இது மெயினாக வந்து ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணணும் தான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து இந்த ஹாலும் வந்து விர்ச்சுவல் ட்ரிபியூட் கொடுக்கலாம். இங்கேருந்து வந்து லைவ் கொடுக்கலாம் ஹாலுக்கும். இங்கேயும் கேமராஸ் நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இங்கே இப்போ எத்தனை பேர் இருக்காங்க இங்கே ஒர்க்குக்காக? ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் மொத்தம் எத்தனை பேர்? ப்ராசஸ் தனியாக 4 பேர் இருக்கிறாங்க. ரிச்சுவல்னும் போது ஒரு மினிமம் ஒரு 5 பேர் இங்கே வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ ஸ்டார்டிங் பீரியட்னால அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி மேன் பவர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மினிமம் 5 பேர் இங்கே மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இவங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இவங்க வந்து இப்போது நீங்கள் கீழே பார்த்துருக்கீங்க, இவங்க க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் இவங்க 2 பேரை மெயினாக பார்க்குறாங்க. அது இல்லாமல் 3 சப் ஸ்டாஃப் இருக்காங்க. இவர் வந்து 1987 ஆம்புலன்ஸ் ஃபீல்டில் இருக்கார். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. மார்ச்சுரி அண்ட் ஹால் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. இவன் வந்து ஒரு 10 இயர்ஸாக இருக்கான். அவர் பேர் கருப்பையா அகிலரசன். மெயினாக வந்து அந்த ஆத்மாவுக்கு ட்ரெஸ்ஸிங்லேருந்து க்ளீனிங்லேருந்து இவங்க 2 பேர் தான் மெயினாக பண்ணுறாங்க இப்போது. ஏன்னா அவங்க இறக்கும் போது எந்த நிலையில் எந்த டெஸ்ட்டில் வேணாலும் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, அவங்கள நீட்டாக க்ளீன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறது எல்லாமே இவங்க 2 பேரும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சொல்லும்போது சொன்னார் நீங்கள் தான் எல்லா ப்ராசஸுமே பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இங்கே நீங்கள் எத்தனை நாளாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? இங்கே ப்ராசஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்கும்? அதாவது எங்களுடைய சர்வீஸ் என்னன்னா வந்து வாரவங்க எந்த கஸ்டமர்களுக்கும் எல்லாமே க்ளீனாக இருக்கணும். அதாவது அது வந்து ஆஸ்மாங்கிறது நம்ம வந்து ஒரு கடவுள் மாதிரி. கடவுளுக்கு நம்ம என்ன தொண்டு பண்ணுறோமோ அதோடைய எங்கள் வேலை. எங்களுக்கு வந்து கஸ்டமராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இடம் சுத்தமாக இருக்கும். இன்னும் நாளைக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுங்க இந்த மாதிரி அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வரக்கூடாது. எங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்று தான். எங்களுக்கு இடம் சுத்தமாக இருக்கணும். நான் 82லேருந்து இந்த 87லேருந்து சர்வீஸ் பண்ணுறேன். 87 சர்வீஸ்லேருந்து இந்த வரைக்கும் நாங்கள் ஆம்புலன்ஸ் ஓடுறது ஒரு கடவுள் மாதிரி. இது எங்களுக்கு தொழில் வந்து குலதெய்வ தொழில் மாதிரி. எங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி இது அந்த குலதெய்வம் எப்படி கும்பிட்றோமோ அதே மாதிரி இதோடைய சர்வீஸு. எங்களுடைய சர்வீஸ் வந்து தான் மெயின். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நம்ம வந்து 4 பேர் வந்து பார்க்குறணும் அந்த இதெல்லாம் வேலை கிடையாது.
ரெகுலர் என்ன பண்ணுறோமோ அதை ரெகுலர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே. இப்போ ஒருவேளை அங்கே ஒரு பூதோடல் வருதோ இல்லையோ உங்களோட க்ளீனிங் நடந்துக்கிட்டே க்ளீனுக்கு அது வருதோ வரலையோ காலையில் எழுந்திரிச்ச உடனே எங்களுடைய வேலை க்ளீனிங் வேலை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பக்காவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னாவும் அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய சர்வீஸை பார்ப்போம். அது வந்தாலும் சரி அது வளராந்தாலும் சர்வீஸ் வந்து உள்ளே வந்து இப்படி நீங்கள் இப்போ கூட எக்ஸாம்பிளுக்கு போய் பாக்ஸ் சட்டை விட்டு பாருங்கள், ஒரு ஒயிட் சட்டையில் கூட போய் தேய்ச்சி பாருங்கள், ஒரு தூசி இருக்காது. ஒரு ஒயிட் சட்டை இல்லை ஒரு கட்சி பார்த்தோட நீங்கள் ஒரு வயசில் வந்து பாருங்கள், ஒரு டெஸ்ட் இருக்காது, ஒரு தூசி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து திருப்தி. என்னால் சில பேர் சொல்லுவாங்க நம்ம பணம் தூக்குறத்துல எல்லாம் இப்படிலாம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து அது வந்து அப்படி சொல்லவே கூடாது. எங்களுக்கு அது ஒரு தெய்வம் மாதிரி. 82 இந்த வரைக்கும் அதில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் அதுதான். அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஒன்றோட ஒன்று நாங்கள் அதை வந்து என்னடா இது பாடி இது அதெல்லாம் எங்களெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்று தான். எங்களுடைய சர்வீஸ் என்னங்கிறீங்களா, பயன்றே இருக்கக்கூடாது, மெயின் பயம் இருக்கக்கூடாது. இந்த அதோடைய சர்வீஸ் அதோடைய இது என்னவோ அந்த ரேஞ்சில் நாங்கள் மாறிடுவோம். அந்த ரேஞ்சில் நாங்கள் மாறி அது என்னவோ அதை செஞ்சுருவோம். பார்த்து வந்து எது வந்தாலும் இல்லைன்னு என் கிளீனிங்க்கு வந்து பக்காவாக இருக்கும். சரி. ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கூட போய் நீங்கள் பார்க்கலாம், என்ன டிரைவர் போய் சொல்கிறாரு பக்கா இருக்கலாம் இருக்காதா அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.